பாவம் அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வந்தால் தான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றாரு. விஜய் வந்து அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் டெலிட் செய்யப்பட்டவங்க. களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்கிறேன், ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல சார் போட்டி இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. கூட்டமாக இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கையில் நானும் பாருங்க, நானும் அனுமானம் ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். ஒரு சீட்டு கூட தெரியும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் வந்து பொது வழியில கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் வந்து அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனை தான் அவர் காட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது. ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு இருக்காது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினார் நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்க வந்து ஜெயிக்கல. அவங்க வந்து ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு 32% வாக்குன்றது எப்படி கிடைக்கும்? அதாவது அவங்க வந்து ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இந்த ஓட்டம் இருக்குன்ற மாதிரி நயினார் வந்து பேசிட்டு இல்ல, அவரு நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்ல, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. சின்னமே வந்து 1 மாசம் கூட ஆகல. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்பதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தலில் நிக்கணும். சின்னம் கிடைச்சிருக்கு, இனி தேர்தல் நிக்கணும். முதல் தேர்தல் நின்ற பிறகுதான் எங்களுக்கான முதல் எம்எல்ஏ எல்லாம் வர முடியும். அதுவே அந்த பொது அறிவு கூட இல்லாம எல்லா இடத்துலயும் அவர் வந்து கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்லுங்க. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? அப்படி ஒரு சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு. இன்று அனைத்து கட்சிகளும் எங்களை பார்த்து பயப்படுகிறது, எங்களுடைய தலைவரை பார்த்து பயப்படுறது என்றெல்லாம் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் சும்மா வந்து இன்னைக்கு வந்து திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சர்களிடம் அவர் வந்து சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல நயினார் புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையா போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரியா போவார். இவரை வந்து திமுகவிடம் ரொம்ப அனுசரியா இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில இருந்துச்சு எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்க தலைவர் அதுல தெளிவா சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையில இருந்து எந்திரிச்சா அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகளை போல செயல்படுவது வருத்தத்தக்கது. நீங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாணவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனா தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. அப்பெல்லாம் யாரும் வந்து தாவேக்காவை ஒரு அல்ட்ரஸ்ட் பார்ட்டியாக பார்க்கறாங்க. இல்ல, அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது ஒரு பாலிசி டிசிஷன்.
ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளது. இது எங்களுடைய பாலிசி டிசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம். இந்த மாதிரியாக இருந்தாதான் வந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்போ விசிக கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிக கட்சி வந்து அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்லை, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்போ கம்யூனிஸ்ட்ல ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளுடன் எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாம சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியா நீங்க திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு கூட நடந்த கூட்டத்திலே திமுக தான் விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆனா மத்திய அரசோட பட்ஜெட்டை பத்தியோ மத்திய அரசு கொண்டு வர நிதி பகுதி பத்தியோ எந்த ஒரு கண்டனமும் வந்து ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி அடுத்த நாளே பிரஸ் மீட் வச்சு அதுல கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லி அதுல எந்தெந்த வகையில தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டது, அதுல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு மொத்தமே 10,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதுல தமிழகத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? ஏன்னா போன வருஷம் கொடுத்த பங்களிப்பிலே கூட 12,000 கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓபன் பண்ற அந்த கனிம வள கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்னைக்கே சொல்லிட்டோம். அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த கோணத்தை நீங்க எடுக்காமல் நீங்க மாற்றி இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்த நாளை பிரஸ் மீட்ல நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்ப்போம் என்று அடுத்த நாளை அறிவிச்சிருக்காங்க. மாநில அரசு உரிமை தொகையாக 3000 ரூபாய் அடிஷனலாக இந்த சம்மர் அதாவது இந்த அரசு என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னார்களோ எல்லாவற்றையும் மக்களிடம் ஏமாற்றி விட்டார்கள். அதாவது இன்னைக்கு நிலுவைத் தொகையாக ஒரு அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து அறிவிச்சிருக்கார். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் தரேன்னு தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 28 மாதம் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 2023 தான் இந்த உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 28 மாதம் அப்ப அவர்கள் சேர்த்து அந்த நிலுவைத் தொகையை சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுவும் மக்களுக்கு போக வேண்டியது தானே. 28 மாதங்கள் மக்களை ஏமாற்றிய திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எல்லா விதத்திலும், அதாவது 10,000 ரூபாய் பம்ப் செட்டுக்கு நாங்க இனாமாக கொடுப்போம் விவசாயிகளுக்குன்னு சொன்னாங்க, அது கொடுக்கல. கேஸ் ஸ்டவ் மானியம் என்னாச்சு? 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இதுக்கு கரும்புக்கும் நெல்லுக்குமான தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. மின்சார கட்டணம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றி அமைப்போனாங்க, இதுவரை ஒரு துளி கூட கிள்ளி போடவில்லை. இவர்கள் 500 விஷயத்தை சொல்லிட்டு ஒன்றை மட்டும் அறிவிச்சுட்டு 499 மக்களை ஏமாற்றி இவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு வந்து 1100 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோன்றாங்க. சரி, நீங்க 1100 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு சேர்ந்தாருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக எவ்வளவு பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டார்கள்னு சொல்ல முடியும்ல. ஏன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா எவ்வளவு பிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு, எவ்வளவு இஎஸ்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு, எத்தனை பேர் புதிதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக வேலைக்கு சேர்ந்தாருன்னு சொல்ல முடியும்ல. தமிழ்நாடுடைய பிஎஃப் இஎஸ்ஐ ஓப்பனிங் வந்து 10 ஆண்டுகளாக குறைஞ்சிக்கிட்டே தான், அதோட சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் வேற மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவில் ஏற்படக்கூடும். இவர்கள் ஆட்சியில் அதாவது பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டு மக்களுக்கு சில நூறுகளை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீதமுள்ள அந்த 28 மாதங்களுக்குரிய நிலுவைத் தொகையும் இவர்கள் சேர்த்து வழங்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதியாகும்.